நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொத்தமங்கலம் லேனா வலைஒலி ஊடகத்தில் இன்று முதல் தேவார வைப்புத் தலங்கள் பற்றியும் தலங்களின் வரலாற்று சிறப்புகளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவார வைப்புத் தலங்கள் என்பவை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவராலும் பதிகங்களில் ஊர் பெயர்களாக மட்டும் குறிப்பிடப்பட்டு, ஆனால் தனிப்பதிகம் பாடப்படாமல் விடுபட்ட சிவத்தலங்களாகும். இத்தலங்கள் தேவார பாடல்களில் திருத்தலங்களாக மட்டும் வைக்கப்பட்டு பாடப்பட்டதால் வைப்புத் தலங்கள் என திருநாமம் பெற்றன. தேவார வைப்புத் தலங்கள் என்பவை தேவாரத்தில் தனிப்பாடல்களாக பாடப்பெறாமல் வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படும் தலங்களாகும். இவை சைவர்களால் போற்றப்பெறுகின்றன. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கன்னியாகுமரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோயிலிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமையப்பெற்றுள்ள அகத்தீஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில். இது ஒரு தேவார வைப்புத் தலமாகும். இத்திருத்தலம் திருநாவுக்கரசர் பாடிய பெருமைக்குரியது. இத்தலத்திற்கு வடுகன்பற்று என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. இத்தலத்தின் மூலவர் அகத்தீஸ்வரர், தாயார் அறம் வளர்த்த நாயகி. இத்தலத்தின் அமைப்பு: கருவறையில் உள்ள மூலவர் அகத்தீஸ்வரர், இறைவி அறம் வளர்த்த நாயகி மற்றும் அமுதவள்ளி என்ற திருநாமம் தாங்கி எல்லோருக்கும் அருள்பாலித்து வருகிறாள். இத்தலம் அகத்தியர் தன்னுடைய மனைவி லோபாமுத்திரையுடன் வழிபட்ட சிறப்புடையது. வடுகன்பற்று ஆலயத்தில் சிவபெருமான், திருமால் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. அறம் வளர்த்த நாயகி பரிவார தெய்வமாகவும் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் கருவறை, அந்தராளம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவையும், கருவறையின் எதிரே நந்தியும் அமையப்பெற்றுள்ளன. கருவறை விமானம் சுதை சிற்பத்தால் ஆனது. தலத்தில் பூதம், நந்தி, 3 கலசங்கள் அமையப்பெற்றுள்ளன. விமானத்தின் தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே நரசிம்மர், வடக்கே பிரம்மா ஆகியோர் அருட்காட்சி தர பாண்டியர் பாணியில் கட்டப்பெற்றது. இங்குள்ள திருமால் திருக்கோயிலில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவையும், மூலவர் திருமால் நின்ற திருக்கோலத்திலும் 4 திருக்கரங்களுடன் அருட்காட்சி தருகிறார். 4 கரங்களில் சங்கு சக்கரம், அபயமுத்திரை, வரதமுத்திரை காணப்படுகின்றன. இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி காட்சி தர இவர் அழகிய மணவாளப் பெருமாள் என்றும் அழைக்கப் பெறுகிறார். இங்குள்ள அம்பாள் திருக்கோயிலில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபமும் இதன் விமானம் பிற்காலத்திலும் கட்டப்பெற்றன. இத்திருக்கோயிலில் மண்ணடி பகவதி, சாஸ்தா, விநாயகர், நாகர் தெய்வங்கள் காட்சி தர கோவிலுக்கு வெளியே பூலங்கொண்டால் சாமிக்கு கோவிலும் அமையப்பெற்றுள்ளது. இங்குள்ள கல்வெட்டு செய்திகள் மற்றும் கட்டுமான அமைப்பு கொண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 17ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளதை நாம் அறிய முடிகிறது. இந்த திருத்தலத்தில் சைவ மடம் இருந்துள்ளதையும், கன்னியாகுமரிக்கு செல்லும் சிவயோகிகள், நித்திய பூசகர்கள் 50 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கல்வெட்டு செய்திகள் மூலம் நாம் அறிய முடிகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் இத்திருக்கோவிலில் சிவயோகிகள் தேவாரம் மற்றும் திருவாசகம் ஓதியும் கற்பித்தும் வந்துள்ளனர். இத்திருக்கோவிலில் ரிக், யஜூர், சாமம் எனும் 3 வேதங்கள் கற்பிக்கப்பட்டதை கிபி
14ஆம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. இத்திருக்கோவிலில் உள்ள நிபந்த கல்வெட்டுகளின் மூலம் ஸ்ரீ வல்லப பாண்டியன் மற்றும் அவனது தேவியர் நிபந்தம் கொடுத்துள்ளனர் என்று அறிய முடிகிறது. சில கல்வெட்டுகள் மூலவரை மகாதேவர் என்று குறிப்பிடுகின்றன. இத்திருக்கோவிலில் உள்ள அர்த்த மண்டபத்தில் இருக்கும் குலோத்துங்கனின் கல்வெட்டு மூலம் இத்திருக்கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டுப்பாட்டில் இருந்ததையும் அறிய முடிகிறது. இங்குள்ள திருமால் கோவிலில் ஆடித் திருவோண விழா நடந்ததை 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு மூலம் நாம் அறிய முடிகிறது. இத்தலத்தின் வரலாறு: சிவ பார்வதி திருமணத்தின் பொழுது அனைவரும் கைலாயம் செல்ல கைலாயம் பாரம் கூடி தென்பகுதி தாழ்ந்தது. உடனே சிவபெருமான் அகத்திய பெருமானை அழைத்து தெற்கே உள்ள பொதிகை மலையில் சென்று அமரச் சொல்ல அகத்தியர் பொதிகை மலையில் வந்து அமர்ந்து தியானம் செய்கிறார். சிவபெருமான் பார்வதியுடன் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்தார். ஒருமுறை கன்னியாகுமரி பகவதியை தரிசிப்பதற்காக வந்த பாண்டிய மன்னன் ஒருவன் தனது குதிரை காட்டிற்குள் ஓட அதனை துரத்திச் சென்று பார்க்கையில் குதிரையின் நிழல் 2 பக்கமும் விழக்கண்டான். இதனை விசாரித்த பொழுது அகத்தியருக்கு சிவபெருமான் பார்வதி திருமண காட்சி அளித்த இடம் என்று அறிந்து அங்கு ஆலயம் கட்டினான். அந்த ஆலயமே தற்போது வடகன்பற்று அகஸ்தீஸ்வரர் ஆலயமாகும். கூத்த பெருமானது இடமாகிய நந்திகேச்சுரம், மாகாளேச்சுரம், நாகேச்சுரம், நாகலேச்சுரம், நன்மை பொருந்திய கோடீச்சரம், கொண்டீச்சரம், திண்டீச்சரம், குக்குடேச்சுரம், அக்கீச்சரம் எனும் இவற்றை கூறுமிடத்து உடன் வரும் ஆடகேச்சுரம், அகத்தீச்சுரம், அயனீச்சுரம், அத்தீச்சுரம், சித்தீச்சுரம் மற்றும் அழகிய குளிர்ந்த கடற்கரையில் முத்து பவளம் முதலியவற்றை கொணர்ந்து போடும் திரைகள் சூழ்ந்த ராமேச்சுரம் என்றெல்லாம் இறைவன் தங்குகின்ற ஈச்சுரம் பலவற்றையும் கூறி அவன் புகழ் பாடுவோமாக என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். அகத்தியர் தம்முடைய மனைவி லோபாமுத்திரையுடன் வழிபட்ட தலம் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும். இங்குள்ள கிபி 1127ஆம் ஆண்டு கல்வெட்டு உடையவர்மன் ஸ்ரீ வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னன் இத்திருக்கோவிலை கட்டியது பற்றியும் கூறுகிறது. இத்தலத்தின் சிறப்பு: அகத்தியர் அவரது மனைவி லோபாமுத்திரையுடன் சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதும் அப்பர் பெருமானின் பாடல் பெற்ற வைப்புத் தலங்களில் ஒன்று என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். இத்தலம் அமையப்பெற்றுள்ள இடம் நாகர்கோயில் கன்னியாகுமரி சாலை வழித்தடத்தில் கொட்டாரம் என்னும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். அகத்தீஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு தேவார வைப்புத் தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.